ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வேதியியல் முதல் இடைப்பருவ தேர்வு 2025க்கான கொஷின் பேப்பர் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த கொஷின் பேப்பர். பட் இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு கொஷின் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்கன்னா அதுவும் இது வந்து ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரு கொஷின் பேப்பருங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர் அவங்க ஒரு கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அண்ட் கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நாட் ஒன்லி இந்த மிட் டேர்ம் எக்ஸாம், இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர். ஸோ இதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஒன்வேர்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த 10 ஒன்வேர்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் 1க்கு ஏவா, பியா, சியா, டியா, அதே மாதிரி செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் 10 கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். யார் 10க்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மதிப்பெண் வினாக்கள். 17வது வினா கம்பல்சரி கொஷின், IUPAC நேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமான நிறை கேட்டிருக்காங்க. பவுலியோடைய தவிர்க்கை தத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து காற்று கரைசல்கள் கொண்ட கலன்கள் வெப்பப்படுத்தப்படுவதை பற்றி தெளிவாக எச்சரிக்கை கொண்டிருக்கும் ஏன்? ஸோ அந்தது டால்டனின் பகுதி அழுத்த விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இறுதி வைத்திருத்தல் காரணி. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஒளி சுழற்சி மாற்றியத்தை நிபந்தனைகளை எழுதுக. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 3 மார்க் கொஷின் பாருங்கள். புள்ளியில் காணப்படும் ஒரு அமிலம் பகுப்பாய்வில் பின்வரும் ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ஆக்சிஜன் ஏற்ற என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? ஆர்பிட்டால் வரையறு 3px. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு தருக. ஒரு கலனில் சம எச்சரிக்கை உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஸோ இந்த கொஷின். படிவரிசை பற்றி குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 24வது கொஷின். ஸோ அதையும் வந்து பாருங்கள். கம்பல்சரி கொஷின். அதாவது லாசிகன் முறையில் கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜன் கண்டறிவதில் நடைபெறும் வேதி வினைகளை விளக்குக. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு அயன் எலக்ட்ரான் முறையில் பின்வருவனவற்றின் சமன் செய்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அப்புறம் ஆஃபா தத்துவமும் சரி, Mn 2+3+ ஆகியவற்றிற்கான எலக்ட்ரான் அமைப்பு. இது சம்டைம்ஸ் 3 மார்க்கில் கேட்பாங்க. இங்கே வந்து 2 மார்க் + 3 மார்க் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பாயில் விதி. நல்லியல்பு வாயுக்கள் என்பவை அவை இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன அந்த கொஷின். கரிமச் சேர்மங்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படை வகைப்படுத்தப்பட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டூபியூட்டனை எடுத்துக்காட்டு கொண்டு வடிவ மாற்றங்களை விளக்குக. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே நான் சேனல் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.